Hello everyone, Assalamu alaikum, welcome to Taste of Chennai. இன்னைக்கு என்னோட இஃப்தார் ரொட்டீன் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு இஃப்தாருக்கு நான் என்னெல்லாம் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். பிரெட் ரோல் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் டெசர்ட்டில் ஃப்ரூட் க்ரீம், அதுக்கப்புறம் பீச் சைட் மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக கேஷ்யூநட்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 kg உருளைக்கிழங்கு நான் பாயில் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். இந்த ரெசிபிக்கு ஒயிட் பிரெட் தான் யூஸ் பண்ணணும். இதில் கார்னர்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பிரெட் ஸ்லைஸை எடுத்து நம்ம தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சென்டரில் இந்த பொட்டேட்டோ ஃபில்லிங்கை வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 பிரெட்டு கொஞ்சம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம். பிரெட்டு நல்லா ஈரமாக இருக்கிறதால நல்லாவே உங்களுக்கு சீல் ஆயிரும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 3 பீஸாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் கூட டக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ப்ரெட்டில் செஞ்சுருக்கிறதால குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இதை எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை, நல்லாவே ட்ரையாக இருக்குது. இப்போ ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இஃப்தாருக்காக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்தது நம்ம இஃப்தார் டெசர்ட் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 1 கப் திக் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா விப்பிங் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஜஸ்ட்டு விஸ்க்கு யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணால் போதும். இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம நட்ஸ் சேர்த்துக்க போகிறோம். கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா எதை வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் கேன்டு ஃப்ரூட் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பட் நம்ம கேன்டு ஃப்ரூட் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் இருக்கிற சிரப்லாம் நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் செரியும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரூட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சுகர் கண்டென்ட் இருக்கும். ஸோ நம்ம கண்டென்ஸ் மில்க் வந்து பார்த்து தான் சேர்க்கணும். நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட் சேர்க்குறதா இருந்தால் நம்ம கண்டென்ஸ் மில்க் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சேர்க்குறதா இருந்தால் பனானா, மேங்கோ, ஆப்பிள், கிரேப்ஸ், பாம்கிரானட், பைனாப்பிள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம ஃப்ரூட் மிக்ஸ் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். செரியும் நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியான ஃப்ரூட் க்ரீம் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் ஏதாச்சும் பார்ட்டி அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெஷலாக செய்யலாம். அடுத்தது நம்ம பீச் சைட் மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை நான் நைட்டே ஊற வச்சிருந்தேன். இப்போ இதை குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா குழைவாக நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த டைம் வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தான் நான் செய்ய போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. சேம் டைம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes வதங்கினா போதும். இந்த அளவுக்கு பிங்கிஷ் கலர் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் ஒரே 1 டீஸ்பூன். ஒரே 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டாணி இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்திருக்கணும். இப்போ இந்த தண்ணியோடு அப்படியே நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது கொஞ்சம் நல்லா லிக்விடாக தான் இருக்கணும். ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பட்டாணி வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க.
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஹோம்மேட் சமோசா ஷீட்ஸை நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பாப்படியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம மசாலாவை போட்டுடலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக பாப்படிஸை க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே திரும்ப மசாலாவை போட்டுக்கோங்க. நல்ல ஃபைன்லி சாப்ட் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்தது கொஞ்சமாக துருவிய கேரட் சேர்க்குறேன். அடுத்தது கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக லெமன் ஜூஸ். ஃபைனலாக கொஞ்சமாக பாப்படிஸை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அசெம்பிள் பண்ணோன்னே நல்லா சூடாக சாப்பிட்றணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குல்ல. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி போட்ட 2 ஸ்நாக் ரெசிபியுமே வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த டிஷ் வந்து இஃப்தாருக்கு செய்யும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இஃப்தார் ட்ரிங்க்காக நான் வந்து பாதாம் ஷர்பத் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நான் ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செஞ்ச 3 ரெசிபியுமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான இஃப்தார் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.